தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வழங்கும் திருக்குர்ஆன் விளக்க உரை. அன்புக்குரிய சகோதரர்களே, எல்லாமுள்ள அல்லாஹ்வின் மகத்தான கிருபையினால் வாரந்தோறும் வியாழக்கிழமை நமது மாநில தலைமையகத்தில் திருக்குர்ஆன் விரிவுரை வகுப்பு நடைபெற்று வருவதை நீங்கள் அறிவீர்கள். சூரா ஃபாத்திர் அந்த அத்தியாயத்திற்கான விரிவுரையை தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். இதுவரை 7 வசனங்களுக்கான விளக்கத்தினை பார்த்துருக்கிறோம். இந்த முதல் 7 வசனங்களில் நாம் பார்த்த விஷயத்தினுடைய சுருக்கம், அல்லாஹ் தன்னை படைப்பாளன் என்று மக்கள் மத்தியில் அந்த கருத்தை ஆழமாக பதிவு செய்கிறான். தான் வானவர்களை படைத்ததாகவும் எண்ணற்ற அருட்கொடைகளை மனிதர்களுக்கு படைத்திருப்பதாகவும் சொல்லி இந்த உலகத்தில் நாம் பார்க்கிற எல்லாவற்றுக்குமான படைப்பாளன் நான் தான் என்று அல்லாஹ் வலியுறுத்தக்கூடிய கருத்துக்களை பார்த்தோம். அதன் தொடர்ச்சியில் ஷைத்தானை பற்றி இறுதியாக நம்ம பார்த்த வசனங்களில் ஷைத்தான், அவனுடைய சூழ்ச்சி, அதை பற்றி வந்தது. 8வது வசனம் அதே ஷைத்தானை பற்றி, அவனுடைய ஆபத்தான சதிகளை பற்றி தான் அல்லாஹ் சொல்கிறான். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அஃபமன் ஸுய்யின லஹு ஸூஉ அமலிஹி ஃபரஆஹு ஹஸனன் ஃபஇன்னல்லாஹ யுதில்லு மய்யஷாஉ வ யஹ்தி மய்யஷாஉ ஃபலா தத்ஹப் நஃப்ஸுக அலைஹிம் ஹஸராத்தின் இன்னல்லாஹ அலீமும் பிமா யஸ்னஊன். யாருக்கு அவனது தீய செயல் அலங்காரமாக்கப்பட்டு அவன் அதை அழகானதாக கருதுகிறானோ அவனா, அல்லாஹ் தான் நாடியோரை வழிகேட்டில் விடுகிறான், தான் நாடியோரை நேர்வழியில் செலுத்துகிறான். எனவே அவர்கள் மீதுள்ள கவலைகளால் நபியே உமது உயிர் பிரிந்து விட வேண்டாம், அவர்கள் செய்பவற்றை அல்லாஹ் நன்கறிந்தவன். இதுதான் 8வது வசனம். 7 ஷைத்தானை பற்றியும் அவனுடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றக்கூடாது, அவன் ஆபத்தான சதிவலைகளை மனிதர்களுக்கு எதிராக பின்னுவான், அதனை பின்பற்றக்கூடாதுன்னு அல்லாஹ் சொல்லிட்டு இந்த 8லையும் ஷைத்தானினுடைய ஒரு பண்பை பற்றி அல்லாஹ் விளக்கலாம். அவன் செய்யக்கூடிய ஒரு பண்பு, மனிதர்களை வழிகெடுப்பதற்கு அவன் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆயுதம் தான் தஸ்யீன். தஸ்யீன்னு சொன்னால் கெட்டதை நல்லதாக அழகுபடுத்தி காட்டுவது, கெட்டவற்றை தீயவற்றை அழகுபடுத்தி காட்டுவது. அந்த பண்பை பற்றி அல்லாஹ் இங்கே எச்சரிக்கை செய்கிறான். அஃபமன் ஸுய்யின லஹு ஸூஉ அமலிஹி ஃபரஆஹு ஹஸனன். யாருக்கு அவனது தீய செயல் அலங்காரமாக்கப்பட்டு தான் செய்யக்கூடிய தீமையான செயல்கள், அது இணை வைப்பாக இருக்கலாம், மார்க்கத்தில் இல்லாத பித்அத்துகளாக அனாச்சாரங்களாக இருக்கலாம், பொய், மோசடி, வட்டி, மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஹராமான காரியங்களாக இருக்கலாம், எதுவாகவும் இருக்கலாம், சிலை வணக்க வழிபாடுகளாக இருக்கலாம். அப்போ தான் செய்யக்கூடிய தீய செயல் அலங்காரமாக்கப்பட்டு, அதுதான் அலங்காரமாக அவனுக்கு தெரியுது, நல்லதாக தெரியுது, அவன் அதை அழகானதாக கருதுகிறானோ, தான் செய்யக்கூடிய தீய செயலையே இதுதான் நமக்கு நல்லது, ஃபரஆஹு ஹஸனன், அதையே அழகானது என்று கருதுகிறானோ அவனா அப்படின்னு நல்லா கேள்வி எழுப்புறான். அவனா ஃபினிஷிங் இதில் இல்லை. ஃபினிஷிங் பொதுவாக இல்லாமல் ஏராளமான வசனங்கள் அல்லாஹ் கேள்வியில் விட்டுருப்பான். கேள்வியில் விடுறான்னா என்ன அர்த்தம்னா, அவனா முந்தைய கருத்துக்களை பார்க்கணும், முந்தைய கருத்துக்களின்படி அல்லது அந்த வசனத்தில் சொல்லப்படுகிற கருத்துக்களின்படி நாம் ஒரு முடிவு அதில் வைக்கலாம். அவனா நேர்வழி நடப்பவன் அப்படிங்கிற கருத்து வைக்கலாம். அவனா நேர்வழியை பெறக்கூடியவன், அவனும் மற்றவர்களும் அவனா சமமானவன், அவனா சத்தியத்தின்படி நடப்பவர்களுக்கு நல்லதை நல்லது என்றும் கெட்டதை கெட்டதென்றும் இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்கு நேர் ஆப்போசிட் கருத்தை எடுத்துக்கொள்ளணும். யாருக்கு அவனது தீய செயல் அலங்காரமாக்கப்பட்டு அவன் அதை அழகானதாக கருதுகிறானோ அவனா இதை தன்னுடைய தீய செயலை தீயதுன்னு பார்க்குறாங்க, நல்லதுன்னு பார்க்குறாங்க, அவர்களோடு இவன் சமமானவனா, அவனா சமமானவன் அல்லது அவனா நேர்வழி பெறக்கூடியவன், அவனா நேர்வழியில் நடப்பவன், என்னன்னா நம்ம ஃபினிஷிங் வைக்கலாம். விளங்குதா? அப்போ இப்படி இந்த பாணியில் இந்த ஸ்டைலில் திருக்குர்ஆனில் ஏராளமான வசனங்கள் இருக்குது. அது மாதிரி ஒன்று. அப்போ இதை அல்லாஹ் சொல்லிவிட்டு அதற்கு அடுத்தபடியாக ஃபஇன்னல்லாஹ யுதில்லு மய்யஷா வ யஹ்தி மய்யஷா, அல்லாஹ் தன் நாடியோரை வழிதவர செய்கிறான், தன் நாடியோரை நேர்வழியில் அழைத்து செல்கிறான் என்று அல்லாஹ் குறிப்பிடலாம். அப்போ இதில் ஷைத்தானை பற்றி தொடர்ச்சியாக குறிப்பிடுவதற்கு நாம் பார்க்கக்கூடிய அத்தியாயம் சூரா ஃபாத்திர், படைப்பாளன். அந்த கருத்தில் அல்லாஹ் தன்னுடைய படைப்பு திறனை பற்றி வலியுறுத்தக்கூடிய கருத்துக்களை தொடர்ச்சியாக அந்த அத்தியாயத்தில் நம்ம பார்க்குறோம்.
அதில் திடீர்னு ஷைத்தானை பற்றி வருவது, அவனுடைய சதிகள் பற்றி வருவதற்குரிய காரணம் என்னென்னா, இந்த உலகத்தில் ஒரு ஒரு நல்ல சிந்தனையோட வானத்தை பூமியை அல்லாஹுடைய படைப்பினங்களை ஒருவன் சிந்திக்க முற்படும் பொழுது அவன் ஃபாத்திரை அடைந்து கொள்வான், காலிக்கை அடைந்து கொள்வான், அல்லாஹ்வை அறிஞ்சிருவான். இந்த படைப்புகளின் மூலமாக வானம் பூமி சூரியன் சந்திரன் இந்த படைப்புகள் குறித்து சரியான முறையில் சிந்திக்கின்ற பொழுது இதுக்கெல்லாம் ஒரு காலிக்கு இருக்கிறான், இதுக்கெல்லாம் ஒரு ஃபாத்திர் ஒரு படைப்பாளன் இருக்கிறான் என்று படைப்பாளனை அவன் அறிந்து கொள்ள முடியும். அப்படி சரியான முறையில் சிந்திக்க விடாமல் தன்னுடைய பழமைவாதங்கள்லேயே தான் இவ்வளவு காலமாக செய்து வரக்கூடிய மூட பழக்க வழக்கங்கள்லேயே ஒருத்தன் மூழ்கி கிடக்கிறான்னு சொன்னால் அந்த படைப்பாளனை அறிந்து கொள்ள விடாமல் அவனை தடுக்கக்கூடிய ஒரு அம்சம் இருக்கிறது என்றால் அது ஷைத்தான். ஃபாத்திரை அடைந்து கொள்ள முடியாமல் அல்லாஹ்வை காலிக்காக ஏற்றுக்கொள்ள முடியாமல் அவனை தடுக்கக்கூடிய ஒரு அரணை யார் இருக்கா? ஷைத்தான் இருக்கான். அவன் அலங்கரித்து காட்டுறான். தான் இவ்வளவு காலமாக எந்த கருத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த கருத்தை அவன் அந்த கெட்டதை நல்லதுன்னு காட்டுறான், பாத்தில அசத்தியத்தை சத்தியம்னு காட்டுறான். அப்போ ஷைத்தானுடைய சூழ்ச்சியின் மூலமாக ஷைத்தான் தஸ்ஈன் அழகுபடுத்தி காட்டக்கூடிய காரணத்தினால தான் அவன் அல்லாஹ்வை அறிந்து கொள்ளாமல் இருக்கிறான், அல்லாஹ்வை காலிக் என்று அடையாமல் இருக்கிறான். அதனால ஷைத்தானை பற்றி அல்லாஹ் சொல்றான். புரிஞ்சா? திடீரென்று ஃபாத்திர் என்கிற இந்த கான்செப்டில் ஷைத்தானினுடைய தஸ்ஈன் ஷைத்தானுடைய அழகுபடுத்தலை பற்றி சொல்வதற்கு இதுதான் காரணம். இவன் தான் குறுக்கன்னு அல்லாஹ்வை ஃபாத்திராக மனிதர்கள் சிந்தித்து அடைய முடியாமல் தடுத்து கொண்டிருக்கிறான். அதனால் அல்லாஹ் ஷைத்தானை பற்றி எச்சரிக்கை செய்கிறான். அப்படி ஷைத்தானை பற்றி எச்சரிக்கை செய்யும் போது அல்லாஹ் சொல்லுகிற மிக முக்கியமான அம்சம் வந்து தஸ்ஈன் அழகுபடுத்தி காட்டுறது. ஷைத்தான் எப்படியெல்லாம் தீமையான காரியங்களை அழகுபடுத்தி காட்டுவாங்கிறத போன உரைகள்லேயே நம்ம பல விஷயங்களை, வட்டியை எப்படி அழகுபடுத்தி காட்டுவான், தர்மம் செய்ய விடாமல் தடுப்பதற்கு எப்படியான அழகான வாதங்களை எல்லாம் சொல்வான் என்று பல விஷயங்கள் நம்ம பார்த்துட்டோம். இதில் குறிப்பாக நம்ம கவனிக்க வேண்டிய அம்சம் என்னென்னா, இப்போ நபிகள் நாயகம் காலத்தில் உள்ள மக்களுக்கு தானே இது முதன்மையானது, அதுக்கப்புறம் தான் நம்ம. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் உள்ள மக்களுக்கு இந்த ஷைத்தானுடைய தஸீன் எப்படி இருந்துச்சு, அழகுபடுத்தல் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ரசூலுல்லாஹ் காலத்தில் உள்ள மக்கள்கிட்ட என்ன வழிபாடு இருந்துச்சு? சிலை வழிபாடு இருந்துச்சு. இப்போ சிலை வழிபாட்டை பற்றி தானே ரசூலுல்லாஹ் தப்புன்னு பிரச்சாரம் பண்ணுறாங்க. இப்போ சிலை வழிபாடு வேண்டாம், சிலைகளுக்கெல்லாம் சக்தி இல்லை, அவைகள் பேசாது, அவைகள் உங்களுடைய கோரிக்கைகளை செவிமடுக்காது, அவைகளுக்கு நீங்கள் படைக்கக்கூடிய உணவுகள் அதில் ஈக்கள் மொய்ப்பதை கூட தடுக்க முடியாது. இப்படி ஏராளமான அன்றைய காலத்தில் உள்ள மக்கள் சிலைகளை போலி தெய்வங்கள் என்று கருதி அவற்றுக்கு சக்தி இருப்பதாக நினச்சி வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதை தப்புன்னு சொல்ல பிரச்சாரம் பண்ணுறாங்க. அப்படி பிரச்சாரம் பண்ணும்போது அதிலிருந்து அவர்களை வரவிடாமல் தடுக்கக்கூடிய மிக முக்கியமான அம்சம் என்ன? அதிலிருந்து அவங்க வெளியே வராமல் அதிலேயே சிலை வழிபாட்டிலேயே நீடித்திருப்பதற்கு என்ன காரணம்? காலங்காலமாக எங்கள் முன்னோர்கள் செஞ்சதை நாங்கள் எப்படி விடுறது? இதான் தஸீன். ரசூலுல்லாஹ் சிலை வழிபாடு கூடாதுங்கிறாங்க. அதுலேருந்து வாப்பா அல்லாஹ் ஒருத்தன் தான், உனக்கு அல்லாஹ் எல்லாவற்றையும் தருவான், வானத்தை படைச்சான் பூமியை படைச்சான், உன்னுடைய கோரிக்கையில் அவன் நிறைவேற்ற மாட்டானா? நீ அந்த அல்லாஹ்வை வணங்குவதற்கு வான் அழைப்பு கொடுக்கும் பொழுது அந்த காலகட்டத்தில் உள்ள மக்களுக்கு சிலை வழிபாட்டின் மீது ஒரு பக்தி இருக்குது, சிலை வழிபாட்டின் மீது ஒரு ஆழ்ந்த பற்று இருக்குது. அந்த பற்றிலிருந்து அவங்களால வெளியே வர முடியலை. அந்த சிலை வழிபாட்டின் மீது பற்றி ஏற்படுவதற்கு அடிப்படை காரணம் முன்னோர்களின் மீதான பக்தி. எங்கள் முன்னோர்கள் சொன்னதுக்கு எப்படி நாங்கள் மாற்றமாக வர்றது? எங்கள் முன்னோர்கள் எந்த பாதையில் நாங்கள் கண்டோமோ, எந்த வழிமுறையில் நாங்கள் பார்த்தோமோ அதுக்கு மாற்றமாக நாங்கள் எப்படி நீங்கள் சொல்லக்கூடிய இந்த புதிய கருத்துக்கு நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும்? அவங்க பார்வையில் இப்போ பாருங்கள், ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய தகப்பனார் அபூ தாலிப் இருந்தாரா? அபூ தாலிப் இருந்தார். ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கபலமாக கூட இருந்தாங்க அந்த காலகட்டத்தில், அந்த நெருக்கடி நேரத்தில். அப்போ ரசூலுல்லாஹ் அபூ தாலிப் எப்படியாவது இஸ்லாத்துக்கு வரணும்னு ரொம்ப உள்ளூர் ஆசைப்பட்டாங்க. மரண தருவாயில் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அபூ தாலிப் அவர்களை போய் சந்தித்து லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லுங்கள், கொள்கையை ஏற்றுக்குங்க என்று சொல்கிறார்கள். சொல்லும்போது அபூ தாலிப் அவர்கள் மறுப்பதற்கு என்ன காரணம்? அவர் கடைசியாக சொன்ன வார்த்தை என்ன? அலா மில்லத்தி அப்துல் முத்தலிப், அப்துல் முத்தலிபின் மார்க்கத்தில் தான் நான் மரணிப்பேன், நீ சொல்லக்கூடிய மார்க்கத்தில் நான் ஏற்றுக்கொள்ள முடியாது, அந்த மார்க்கத்தை ஏற்று அதில் நான் மரணிக்க மாட்டேன். அலா மில்லத்தி அப்துல் முத்தலிப், அப்துல் முத்தலிப் எங்களுடைய தகப்பனார், எங்கள் பாட்டன் முப்பாட்டன் அவங்க எங்களுக்கு என்ன கொள்கையை சொன்னாங்களோ அதில் தான் நாங்கள் இருப்போம், அதில் தான் நான் மரணிப்பேன், இந்த கொள்கையை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நாங்கள் பாருங்க, முன்னோர்கள் மீதான பக்தியை வச்சு தான் ஷைத்தான் தஸீன் பண்ணுறான், அந்த மக்களை அழகுபடுத்தி காட்டுறான். உன் முன்னோர் சொன்னதை நீ மறுக்க போறியா? அப்போ உங்கள் பாட்டன் முப்பாட்டெல்லாம் முட்டாள்களா? அவங்களுக்கு தெரியாது, இவங்களுக்கு தெரிந்து விட்டதா? இன்றைக்கி நாம் தௌஹீத் பிரச்சாரம் செய்யும்போது ஆரம்ப காலகட்டங்களில் இந்த பிரச்சாரத்தை செய்ய முற்பட்ட பொழுது நமக்கு என்ன பேர் சொன்னாங்க?
நேற்று பெஞ்ச மலையில் முளைச்ச காலம் உங்களுக்கு தெரிஞ்சிரு, எங்கள் இமாம்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? இதான் தசீன், இதான் ஷைத்தானினுடைய அழகுபடுத்தி காட்டுறது. அந்த வாதம் அழகான மாதிரி தெரியும், ஆனால் அதனூடாக அசத்தியத்தை சத்தியமாக ஷைத்தான் காட்டுகிறான். அதனால தான் அதே மாதிரி குர்ஆனில் சூரா மாயிதா 104 அதில் அல்லாஹ் சொல்கிறான், வைதா கீலலஹும் தஆலு இலாமா அன்ஸலல்லாஹு வ இலர் ரசூல், அவர்களிடம் நீங்கள் சொன்னால், நபியே அந்த மக்களுக்கு சொல்லப்பட்டால் என்ன, தஆலு இலாமா அன்ஸலல்லாஹு வ இலர் ரசூல், அல்லாஹ் அருளியதை நோக்கி நீங்கள் வாருங்கள், தூதரின் பக்கம் வாருங்கள் என்று சொல்லப்பட்டால், காலு ஹஸ்புனா மா வஜத்னா அலைஹி ஆபாஅனா, அவர்கள் சொல்கிறார்கள், எங்கள் முன்னோர்களை எதில் நாங்கள் கண்டோமோ அதுவே எங்களுக்கு போதும். எங்கள் முன்னோர் எப்படி எந்த வழிமுறையில் இருந்தாங்களோ அது எங்களுக்கு போதும், அதை விட வேறு எதுவுமே வேண்டாம்னு சொல்கிறாங்க. அவ்வளவுக்கான ஆபா உஹும்லா யஅலமூன ஷைஅவ் வலா யஹ்ததுன், அவருடைய முன்னோர்கள் எதையும் அறியாதவர்களாகும் நேர்வழி பெறாதவர்களாகவும் இருந்தாலுமா அப்போவும் முன்னோர்களை தான் இவங்க ஃபாலோ பண்ணுவாங்களான்னு நல்லா கேள்வி எழுப்பலாம். அப்போ இந்த சிலை வழிபாடு, சிலைகள் மீதான பக்தி, முன்னோர்கள் மீதான பக்தி, இதையெல்லாம் ஷைத்தான் அவங்களுக்கு அழகுபடுத்தி காட்டுறதுனால சத்தியத்துக்கு வரல. அதைத்தான் அல்லாஹ் இங்கே கொஸ்டின் பண்ணுறான். அல்லாஹ்வை ஃபாத்திர்னு நம்பாமல் இருக்கிறானே, சரியான முறையில் அந்த ஃபாத்திரை ஏற்றுக்கொண்டு, வானத்தை படைச்சது பூமியை படைச்சதெல்லாம் அல்லாஹ்னு சொன்னான், ஆனால் அந்த அல்லாஹ்வை மட்டும் வணங்குவதில் அவர்கள் கோட்டை விட்டார்கள். அந்த அல்லாஹ்வை மட்டுமே வணக்க வழிபாடுகள் செய்வதில் கோட்டை விடுகிறார்கள். அது அல்லாஹ்வை ஃபாத்திர்னு முழுமையாக சரியான முறையில் நம்பாதது தான். அல்லாஹ்வுக்கு உரிய விதத்தில் வணக்க வழிபாடுகள் செலுத்தாவிட்டால், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாட்டை வேறு யாருக்கும் செய்தால் அவர்களை படைப்பாளர்களாக ஏற்றுக்கொள்வதற்கு சமம். அதனால தான் அல்லாஹ் கேட்குறான், என்ன அல்லாத வேறு படைப்பாளன் உங்களுக்கு உண்டா? பிறகு ஏன் நீங்கள் அங்கே போகிறீங்க? அவங்ககிட்ட ஏன் நீங்கள் உங்கள் கோரிக்கைகளை முன்வைக்க போகிறீங்கிற கருத்தை அல்லாஹ் அங்கே எழுப்புவதை நம்ம பார்க்கணும். அப்போ இது ஷைத்தான் அவங்களுக்கு முலாம் பூசுறான், இது நல்லது அப்படிங்கிறான். இதுதான் மிகப்பெரிய நஷ்டம். நஷ்டத்திலே பெரிய நஷ்டம் என்னங்க? ஒருத்தன் இந்த உலகத்தில் தப்பு செய்கிறான், தான் தவறு செய்கிறோம் என்கிற எண்ணம் அவனுடைய உள்ளத்தில் இருந்தாலே ஈமானுடைய சாயல் கொஞ்சம் இருக்குன்னு அர்த்தம். சினிமா பார்க்கலாம், சிகரெட்டு குடிக்கலாம், வேறு ஏதேனும் ஒரு கெட்ட பழக்கம் அவடத்தில் இருக்கலாம். அந்த கெட்ட பழக்கம் இருக்கின்ற பொழுது உள்ளத்தில் ஒரு அரிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். ஆஹா, நம்ம சிகரெட்டு குடிக்கிறோமே, தப்பாச்சே, இது தப்பு தப்புங்கிற எண்ணம் இருந்து கொண்டே இருந்தால் ஒரு நேரத்தில் ஈமானுடைய உணர்வு அதிகரிக்கின்ற பொழுது இதை தவறு இருந்து அவர் மீண்டு வருவதற்குரிய வாய்ப்பு இருக்கு. தவறுங்கிற அந்த ஈமானிய அலாரம், அந்த எச்சரிக்கை அவனுக்கு ஊட்டப்பட்டு கொண்டே இருக்கும் பொழுது அதற்காக அல்லாஹ்விடத்தில் தௌபா கேட்பதற்குரிய வாய்ப்பும் இருக்கு. அது இல்லைன்னா செய்யக்கூடிய கெட்டதையே நல்லதுன்னு நினைச்சான்னா, செய்யக்கூடிய கெட்டதையே மது குடிக்கிறான், மது குடிக்கிறதே ஒருத்தர் நல்லதுன்னு நினைக்கிறான், அல்லாட தௌபா கேட்பானா? அதுலேருந்து திருந்தி வருவானா? சிகரெட்டு குடிக்கிறான், சிகரெட்டு குடிக்கிறதையே நல்லதுன்னு நினைக்கிறான், உடம்புக்கு ரொம்ப அப்படி குடித்தோடனே மைண்டு ஃப்ரெஷ் ஆயிடுது, டென்ஷன்லாம் பறந்து போக மாதிரி பறந்து போயிருதுங்கிறான். அது அல்லாட்ட அது குற்றம் தவறு என்பதற்காக வேண்டி தௌபா கேட்பானா? அப்போ இருக்கிறதுலே ஆபத்தானது எது? தவறை தவறு என்று அறியாமல் தான் செய்யக்கூடிய தவறையை அழகுபடுத்தி நல்லது என்று நினைத்துக் கொள்வது, இதுதான் பெரிய நஷ்டம். இதைத்தான் அல்லாஹ் திருக்குர்ஆனில் சூரா அல் கஹஃப் 103 to 105 அந்த வசனங்கள் அல்லாஹ் சொல்கிறான், குல், நபியை நீங்கள் சொல்லுங்கள், ஹல் நுனப்பிஉக்கும் பில் அக்ஸரீன அஅமாலா, நஷ்டவாளிகள், அமல்களால் நஷ்டமடைந்தவர்கள் யார் என்று சொல்லட்டுமா? கேளுங்க. அல்லதீன வல்ல சஅயுஹும் ஃபில் ஹயாத்தி துன்யா வஹும் யஹ்ஸபூன அன்னஹும் யுஹ்ஸினூன சுன்ஆ, யார் இந்த உலகத்தில் பல முயற்சிகளை மேற்கொண்டு தீய காரியங்களை செய்து அவற்றை நல்லது என்று நினைத்து செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள்தான். தீயவற்றை செய்கிறார்கள், பாவங்களை செய்கிறார்கள், அவற்றை நல்லது என்று நினைத்து செய்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள்தான் இந்த உலகத்தில் நஷ்டமடைந்தவர்கள். உலாயிக்கல்லதீன கஃபரூபி ஆயாத்தி ரப்பிஹிம் ஒ லிகாஇஹி, அவர்கள் தம்முடைய இறைவனின் சான்றுகளை மறுத்தவர்கள், அல்லாஹ்வுடைய சந்திப்பை மறுத்தவர்கள். ஃபஹபிதத் அஅமாலுஹும், அவர்களுடைய அமல்கள் எல்லாம் அழிந்து விட்டது, அமல்களெல்லாம் அழிச்சிருவோம். ஃபலா நுகீமு லஹும் யௌமல் கியாமத்தி வஸ்னன், மறுமை நாளில் அந்த அமல்களுக்கு அவர்களுக்கென்று எந்த மதிப்பையும் நாம் நிலைநிறுத்த மாட்டோம். வசனே கிடையாது. வசன்னா என்ன? நிறுத்து பார்க்குறது, மதிப்பீடு செய்கிறது. மீசான் இருக்குல்ல மறுமையில், அந்த மீசானில் இப்படிப்பட்டவர்களுடைய முயற்சிகள் எல்லாமே வீணாய் போய்விடும், அவர்களுடைய அமல்கள் எல்லாம் அழிந்து விடும். அவர்களுக்கென்று மறுமையில் எந்த மதிப்பும், அவர்கள் செய்த அமல்களுக்கு எந்த மதிப்பும் இல்லை, எந்த வசனும் இல்லை, அதனை நாம் சீராக்க மாட்டோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்போ இவர்கள் தான் நஷ்டவாளிகள். இந்த வசனத்தில் முதல் பகுதியில் சொல்லப்படுறதுங்கிறத பார்க்கணும். முதல் பகுதிக்கு அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், ஃபஇன்னல்லாஹ யுதில்லு மய்யஷாஉ வ யஹ்தி மய்யஷாஉ, அல்லாஹ் தான் நாடியோரை வழிகேட்டில் விடுகிறான், தன் நாடியோர்களை நேர்வழியில் செலுத்துகிறான். இப்போ அல்லாஹ்
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவில் தொடர்ச்சியாக பிரச்சாரம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். பிரச்சாரம் செய்து கொண்டே இருக்கும் பொழுது எல்லோரும் ரசூலுல்லாஹ்வுடைய பிரச்சாரத்தை ஏற்றுக்கிறாங்களா? இல்லை. சில பேர் ஏற்கிறாங்க, சில பேர் ஏற்கலை. அது ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு மன வருத்தத்தை கொடுக்குது. என்ன நம்ம சொல்கிறோம், நிறைய பேர் வரமாட்டேங்கிறாங்க, சத்தியத்தை ஏற்க மாட்டேங்கிறாங்க என்கிற மன வருத்தத்தை ரசூலுல்லாஹ்வுக்கே கொடுக்குது. அப்படி கொடுக்கும் பொழுது பொதுவாக பிரச்சார பணியில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு ஒரு சோர்வு வரும். என்ன நம்ம இவ்வளவு சொல்கிறோம் கேட்க மாட்டேங்கிறான், இவ்வளவு சொல்கிறோம் திருந்த மாட்டேங்கிறான், என்னெல்லாமோ சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், தலைகீழ நின்று பிரச்சாரம் பண்ணுறோம், புரிய மாட்டேங்கிறான், விளங்க மாட்டேங்கிறான், இப்படி சினிமா மோகம் கொண்டு திரிகிறான், அலைகிறான், இப்படி நம்ம நினைப்போம். ஒரு சோர்வு வரும். பிரச்சார களத்தில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு தொடர்ச்சியாக சொல்லி சொல்லி மக்கள் கேட்கலன்னா கேட்கவே மாட்டேங்கிறாங்க, திருந்தவே மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சடைவு வரும். அந்த சடைவுக்கு தான் அல்லாஹ் ஆன்சர் பண்ணுறான். இந்த வசனத்தின் பிற்பகுதி முழுவதுமே எதை மையப்படுத்தியது? அந்த சடைவுக்கு ஆன்சர் தான். இன்னல்லாஹ, அதுக்கு தான் அல்லாஹ் ஆன்சர் கொடுக்குறான். என்ன? இன்னல்லாஹ யுதில்லு மயஷா வ யஹ்தி மயஷா. அல்லாஹ் தான் நாடியவரை வழிகட்டில் விடுகிறான், தான் நாடியவர்களை நேர் வழியில் செலுத்துகிறான். ஹிதாயத்தை கொடுக்குறது யாரு? அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்கிறான், ஹிதாயத்தை கொடுக்குறது யார்? நீங்களா? நீங்கள் விரும்பினாலாம் ஹிதாயத்தை பெற்றுவிட முடியுமா? நான் தான், ஹிதாயத்து என் கையில் இருக்கு, நான் தான் ஹிதாயத்தை கொடுப்பேன். நான் நாடியோருக்கு ஹிதாயத்தை கொடுப்பேன், நான் நாடியோர் ஹிதாயத்தை அடைய முடியாமல் போய் விடுவார்கள், ஹிதாயத்துக்கு வரமாட்டான் என்கிற கருத்தை அல்லாஹ் சொல்கிறான். இதில் அல்லாஹ் ஹிதாயத்தை காட்டாமல் இருக்கிறது இல்லை, எல்லாருக்குமே அல்லாஹ் ஹிதாயத்தை காட்டிடலாம். ரெண்டு இருக்குது. எது சத்தியம் எது நேர்வழி என்பதை காட்டுவதுங்கிறது ஒன்று, அந்த நேர்வழிக்குள்ளே வர்றது, அந்த நேர்வழியில் பயணிப்பதுங்கிறது ஒன்று. இப்போ ஒரு நோய் இருக்குது, நோய்க்கு இதுதான் மருந்து அப்படின்னு சொல்வது. எல்லோரும் உங்களுக்கு நோய் இருக்குதா, தலைவலி இருக்கா, தலைவலிக்கு இதுதாங்க மருந்து அப்படின்னு சொல்வது, இது காட்டுறது. நேர்வழியை சரியானதை மக்கள் அனைவருக்கும் அறிவித்து கொடுப்பது. இதில் எந்த பாரபட்சமும் இல்லை. அனைவருக்கும் அல்லாஹ் ஹிதாயத்தை காட்டிடுவான், அனைவருக்கும் சத்தியம் எடுத்துரைக்கப்பட்டுவிடும். ஆனால் அந்த சத்தியத்தில் ஏற்றுக்கொண்டு அந்த சத்தியத்தில் பயணிப்பதுங்கிறதுக்குள்ள அது ஒரு பெரிய பாக்கியம். அது அல்லாஹ் நாடுறவங்களுக்கு தான் கிடைக்கும். சத்தியம் எல்லாருக்கும் போயிடும். அந்த சத்தியத்தில் பயணிப்பது. இப்போ நூஹ் நபி பிரச்சாரம் பண்ணாங்க, நூஹ் நபி செலக்டிவாக பிரச்சாரம் பண்ணாங்க, எல்லாருக்கும் தான் பிரச்சாரம் பண்ணாங்க. எல்லா இறை தூதர்களும் எல்லா மக்களுக்கும் தான், தன்னுடைய சமுதாயத்தில் உள்ள அனைவருக்கும் தான் பிரச்சாரம் செய்தார்கள். அனைவருக்கும் சத்தியம் ரீச் ஆயிரும். அதற்கு பிறகு அதை ஏற்றுக்கொண்டு இதுதான் கரெக்டாக இருக்குது என்று ஏற்றுக்கொண்டு அதில் பயணிப்பது என்பது அது அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது. அல்லாஹ்வுடைய உள்ளத்தை விசாலப்படுத்தணும், அல்லாஹ்வுடைய உள்ளத்தை விரிவுபடுத்தணும். ஃபிரௌனினுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு தான் சூனியக்காரர்கள் வந்தாங்க. அப்போ அந்த இடத்துல ஃபிரௌனும் சூனியக்காரர்களும் சமம் தான். மூசா நபி பிரச்சாரம் செய்யக்கூடிய, மூசா நபி சத்தியத்தை ஹக்கை எடுத்து சொல்லக்கூடிய அந்த இடத்துல எல்லாரும் சமமாக தான் இருக்கிறாங்க. மக்கள் சமம், ஃபிரௌனும் சமம், சூனியக்காரர்களும் சமம். மூசா நபி சத்தியத்தை சொன்ன உடனே சூனியக்காரர்கள் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். ஆமன்னா பி ரப்பில் ஆலமீன், ரப்பி மூசா வ ஹாரூன், அகிலத்தின் இறைவனாகி அல்லாஹ்வை நாங்கள் ஈமான் கொண்டோம், மூசா மற்றும் ஹாரூனின் இறைவனை ஈமான் கொண்டோம்னு அவங்க ஈமான் கொண்டுடுறாங்க, ஃபிரௌனு ஈமான் கொள்ளல. அப்போ சத்தியத்தை கொடுப்பதில் தூதர்கள் எந்த பாரபட்சமும் காட்டலை. அல்லாஹ் சத்தியத்தை இதுதான் ஹிதாயத்து, இதுதான் நேர்வழி என்று காட்டுவதில் அல்லாஹ் எந்த குறைவையும் ஏற்படுத்தலை. எல்லாருக்கும் ஹிதாயத்தை அல்லாஹ் காட்டிடுறான். வஹதைனாஹும் நஜ்தை, இரண்டு வழிகளை நாம் காட்டி விடுகிறோம் மனிதனுக்கு, இதுதான் நல்லது இதுதான் கெட்டது காட்டிடுறோம். அதற்கு பிறகு சத்தியத்தில் பயணிப்பது என்பது அல்லாஹ்வுடைய கையில் இருக்கு. அல்லாஹ்வுடைய கையில் இருக்குன்னு சொல்வதில் கூட கூடுதலான ஒரு அம்சம் இருக்குது. என்னன்னு சொன்னால், அல்லாஹ் கையில் தானே இருக்குது, அல்லாஹ் நாடியவர்களுக்கு தான் ஹிதாயத்தை கொடுப்பான். ஆனால் யாருக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்குறான் அப்படின்னா, யார் அல்லாஹ்வுடைய ஹிதாயத்தை நோக்கி ஒரு ஸ்டெப்பு முன்னால் வர்றாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் கொடுக்குறான். நன்மையை நோக்கி யார் முயற்சி செய்கிறார்களோ, நல்லவற்றை நோக்கி யார் முயற்சி செய்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுடைய உள்ளத்தை நல்லவற்றுக்கு திறந்து விடுகிறான். கெட்டவற்றை நோக்கி யார் சென்று கொண்டிருக்கிறார்களோ, கெட்டவற்றுக்கு தீயவற்றுக்கு யார் முயற்சி செய்கிறார்களோ அவருடைய உள்ளத்தில் அல்லாஹ் தீயவற்றின் மீதான விருப்பத்தையும் தீயவற்றின் மீதான ஈர்ப்பையும் அல்லாஹ் போட்டுருவான். இப்போ நம்ம நல்லதை நோக்கி போனோம்னா அல்லாஹ் நமக்கு நல்லதையே அதிகப்படுத்தி தருவான். நல்லதை செய்வதற்குரிய வாய்ப்புகளையும் வசதிகளையும் அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருவான். அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய ஹிதாயத்தை நமக்கு கிடைக்கும். நம்ம நல்லதை விரும்பணும், நல்லதை நோக்கி நாம் ஒரு ஸ்டெப்பு போகணும். நாம் இருக்கிற உட்கார்ந்த இடத்துல இருந்து கொண்டே அல்லாஹ் ஹிதாயத்தை தருவான்னு அப்படி கிடையாது. நாம் ஒரு ஸ்டெப்பு முன்னால் வைக்கணும். இப்போ அல்லாஹ் சொல்கிறான், இன்ன சஅயக்கும் ல ஷத்தா, உங்களுடைய முயற்சிகள் பலதரப்பட்டதாக இருக்கிறது. மனிதனின் முயற்சி பலதரப்பட்டதாக இருக்கிறது. ஃபஅம்மா மன் அத்தா வத்தகா வஸத்தக பில் ஹுஸ்னா ஃபஸனுயஸ்ஸிருஹு லில் யுஸ்ரா, யார் தர்மம் கொடுத்து அல்லாஹ்வை பயந்து
நல்லவற்றை உண்மைப்படுத்துகிறாரோ அவருக்கு இலகுவானதை இலகுபடுத்தி கொடுப்போம். ஃபசனு யஸ்ஸிருஹு லில் யுஸ்ரா, அவருக்கு இலகுவான பாதையை நாம் மேலும் எளிதாக்கி கொடுப்போம். அப்படின்னா என்ன? யார் இப்போ தர்மம் பண்ணுறாரு, அப்போ ஒரு நன்மை, ஒரு நன்மையை நோக்கி அவர் வர்றாரு. அல்லாஹ்வை பயப்படுறாரு, ஒரு நன்மை, இன்னொரு நன்மையை நோக்கி வர்றார். ஒரு சத்தக பில் ஹுஸ்னா, சத்தியத்தை உண்மைப்படுத்துகிறார் என்று சொன்னால் ஃபசனு யஸ்ஸிருஹு லில் யுஸ்ரா, அவருக்கு நாம் யுஸ்ரா இலகுவானதற்குரிய வழியை எளிமைப்படுத்தி விடுவோம். சொர்க்கத்தை பற்றி அல்லாஹ் சொன்னான், சொர்க்கம் செல்லக்கூடிய பாதை அவருக்கு நாம் லேசாக்கிடுவோம். அதுவே அம்மா மம் பகில வஸ்தகுனா வ கல்லப பில் ஹுஸ்னா ஃபசனுயஸ்ஸிருஹு லில் உஸ்ரா, யார் கஞ்சத்தனம் கொண்டு தேவையற்றவர்களாக ஆக்கி அல்லாஹ்வை பயப்படாமல் தன்னை தேவையற்றவனாக கருதி கொண்டு சத்தியத்தை பொய்ப்பிக்கிறார்களோ, பொய் என்று சொல்கிறார்களோ, ஃபசனுயஸ்ஸிருஹு லில் உஸ்ரா, அவர் சிரமமானதற்குரிய வழியை இலகுபடுத்தி விடுவோம். அப்படின்னா என்ன? அவன் நரகம் செல்வதற்குரிய பாதையை அவனுக்கு லேசாக்கிடும். அப்போ ரூட்டு அல்லாஹ் காட்டினாலும் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறது உன்னை சார்ந்தது. 2 ரூட்டை நான் உன்ட்ட காட்டுறேன், இது நன்மையின் பாதை, இது தீமையின் பாதை. எங்கே நீ ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்க போகிறேன்? நன்மையின் பாதையில் நீ ஸ்டெப் எடுத்து வச்சா அதுக்குரிய பாதையை உனக்கு நான் லேசாக்கி தர்றேன். தீமையின் பாதையை நோக்கி நீ அடி எடுத்து வைத்தால் அதுக்குரிய பாதையை தான் உனக்கு நான் லேசாக்குவேன். தேடல் மனிதனை சார்ந்தது. ஹிதாயத்து கொடுப்பது, ஹிதாயத்தின்படி வழி நடத்துவது அல்லாஹ்வை சார்ந்ததாக இருந்தாலும் தேடல் இருக்குல்ல, நம்ம எதை நோக்கி போகணுங்கிற தேடல் யார்கிட்ட தான் இருக்கு? சூஸ் பண்ணுறது யார்கிட்ட இருக்கு? நம்ம கிட்ட இருக்கு. அல்லாஹ் எல்லாவற்றையும் நாடி விட்டான், அல்லாஹ் எல்லாவற்றையும் தீர்மானித்து விட்டான் என்றாலும் சூஸ் பண்ணுறது நம்ம கையில் இருக்குது. இப்போ 2 டம்ளர் தராங்க, ஒன்றில் பால் இன்னொன்றில் விஷம், 2ஐயும் முன்னால் வைக்கிறாங்க. எல்லாத்தையும் எல்லாம் நாடிட்டான்ல, எல்லாமே எல்லாம் ஆகிட்டான். சூஸ் பண்ணுறது நம்ம கையில் இருக்கா இல்லையே? இப்போ அது நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். ஒவ்வொரு மனிதருக்கும் தேர்வு செய்யக்கூடிய உரிமையை அல்லாஹ் வழங்கிறாங்க. 2ஐயும் அல்லாஹ் காட்டுறோம், இதான் இது நல்லது, இது கெட்டது, இது பால், இது விஷம், எதை எடுக்க போகிறேன்? பால். நான் பால் எடுத்துக்கிறேன். பால் எடுத்து அதுக்கப்புறம் உனக்கு நன்மையை நோக்கிய பாதையை அல்லாஹ் வழிகாட்டிக்கிட்டே இருப்பான். நீ அகம்பாவம் பிடிச்சி இல்லை நான் இதைத்தான் குடிப்பேன்னு சொன்னால் அதுக்குரிய பாதையை அல்லாஹ் உனக்கு லேசாக்குவான். கெட்டவற்றிற்குரிய பாதையை அல்லாஹ் லேசாக்குவான். இந்த கருத்தை தான் அல்லாஹ் நமக்கு இதில் சொல்கிறான். இன்னல்லாஹ யுதில்லு மயஷா வ யஹ்தி மயஷா, அல்லாஹ் தன் நாடியோரை வழிதவர செய்கிறான், தன் நாடியோரை நேர்வழியில் செலுத்துகிறான். நபியே நீங்கள் எவ்வளவுதான் பிரச்சாரம் பண்ணாலும், அவனுக்கு இதுதான் சத்தியம் என்று எடுத்து சொன்னாலும், நேர்வழியில் வருவதுங்கிறது அவன் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா தானே நான் ஹிதாயத்தை கொடுப்பேன். ஹிதாயத்து என் கையில் இருக்குது. 2 கருத்தையும் நம்ம விளக்கணும். ஹிதாயத்து என் கையில் தான். நீங்கள் எவ்வளவு தான் சத்தியத்தை எடுத்து சொன்னாலும் ஹிதாயத்து என் கையில். 1. 2வது, நீங்கள் என்ன தான் சத்தியத்தை எடுத்து சொன்னாலும் அவன் கேட்கணும்னு விரும்பினாத்தானே அவன் காதை நான் திறப்பேன். அவன் புரிய வேண்டும் என்று நினைத்தால் தானே அவன் உள்ளத்தை நான் திறந்து வைப்பேன். அவனே அதற்கு ஈடுபாடு காட்டாவிட்டால், அவனே அதனை விட்டும் விரண்டோடக்கூடியவனாக இருப்பானே, ஆனால் வேறு பாதையை தேர்வு செய்தால் அதுக்குரிய அந்த பாதையை தான் அவனுக்கு நான் லேசாக்குவேன். அப்போ இந்த கருத்தில் தான் அல்லாஹ் ஹிதாயத்து என் கையில் இருக்குது என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த வசனத்தின் இறுதி பகுதி, ஃபலா ததுஹப் நஃப்சுக அலைஹிம் ஹஸராத், அவர்கள் மீது கவலைப்பட்டு உங்களுடைய உயிரை விட்டு விடாதீர்கள். இன்னல்லாஹ அலீமும் பிமா யஸ்னஊன், அவர்கள் செய்பவற்றை அல்லாஹ் நன்கறிந்தவன். எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை பாருங்கள். நான் அதான் ஆரம்பத்தில் சொன்னோம், நீங்கள் இந்த வசனத்தை பேக்கிலேருந்து பார்த்தீங்கன்னா நல்ல தெளிவாக புரியும். ரசூலுல்லாஹ் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, மக்கள் வரமாட்டேங்கிறாங்க, சத்தியத்தை நோக்கி வரல, சிலை வழிபாட்டிலேயே மூழ்கி இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம இவ்வளவு சொல்கிறோம், கேட்க மாட்டேங்கிறான், திருந்த மாட்டேங்கிறான், நம்மளை சூனியக்காரங்கிறான், கவிஞருங்கிறான், என்னெல்லாமோ விமர்சனங்கள் சொல்லி சத்தியத்தை ஏற்க மறுக்கிறானேங்கிற ஒரு கவலை ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்தை அழுத்துது. நேர்வழியை நோக்கி அவன் வரவில்லையே என்கிற கவலை ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்தை நோக்கி அழுத்துது. எந்த அளவுக்கு அழுத்துது? ரசூலுல்லாஹ்வுடைய உயிரே போயிருமோங்கிற அளவுக்கு கவலைப்படுறாங்க. ரசூலுல்லாஹ் ரொம்ப கவலைப்படுறாங்க. இதெல்லாம் நம்ம உணரவே இல்லை, இதெல்லாம் நம்ம உணரவே முடியாது. சமூகத்தின் மீது அந்த அளவுக்கு கவலை இருந்தால் மட்டும்தான் நம்மளால் உணர முடியும். சமூகம் திருந்த வேண்டும், சமூகம் மாற வேண்டும், சத்தியத்தை நோக்கி வர வேண்டும் என்ற அதீத கவலை, மக்கள் மீது அதீத அன்பும் அதீத கவலையும் இருந்தால்தான் நபிகள் நாயகம் அடைந்த அந்த உணர்வை நம்மால் அடைய முடியும். அந்த அதீத கவலையும் அன்பும் இல்லை என்றால் ரசூலுல்லாஹ் அடைந்த உணர்வை நம்மளால் அடையவே முடியாது. இப்போ ரசூலுல்லாஹ் தொழுகையில் கால்கள் வீங்கும் அளவுக்கு தொழுதுருக்கிறாங்கல்ல, இரவு தொழுகையில் ரசூலுல்லாஹ் கால்கள் வீங்கும் அளவுக்கு ஹத்தா தவர்ரமத் கதமாகும், இரு கால் பாதங்களும் வீங்குகின்ற அளவுக்கு தொழுதார்கள்னு ஹதீஸில் பார்க்குறோம். நமக்கு என்னைக்காவது கால் பாதம் வீங்கியிருக்கா? நம்ம அதை டேஸ்ட் பண்ணியிருக்கிறோமா? நமக்கு எப்போ கால் பாதம் வீங்கும்? பஸ்ஸில் ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருந்தோம்னா காலையில் வந்து பார்ப்போம், என்ன கால் வீங்கிருச்சு அப்படின்னு பார்ப்போம். உப்பு கூடிருச்சு உடம்புல, அப்போ என்னவாயிரும்? 2 கால் பாதத்தில் ஏதாவது ஒன்று அல்லது 2மே கால் பாதம் வீங்கிருக்கும். டாக்டரை போய் பார்ப்போம், யூரிக் ஆசிட் உங்களுக்கு கூடுதலாக இருக்குது, அதை குறைங்கன்றுவார். அப்படி கால் பாதம் வீங்கும். கால் பாதம் இல்லாட்டி அதுக்கப்புறம் நமக்கு வீங்கிறது வயிறு தான் வீங்கும். சாப்பிட்டு சாப்பிட்டு
வயிறு பெருசாகவே ஒழிய தொழுது தொழுது கால்பாதம் நமக்கு வீங்கியிருக்கா, அதை நம்ம டெஸ்ட் பண்ணதே இல்லைங்கிறோம். அது நமக்கு தெரியும். என்ன ரசூல் கால்பாதம் வீங்குற அளவுக்குன்னா ஏதோ மிகைப்படுத்தி சொல்கிறாங்க போல் அப்படி நம்ம நினைப்போம். அந்த அளவுக்கு ரசூல்லா தொழுதாங்க, அதை நம்ம உணர முடியாது. ரசூல்லா ஒரு ரக்காத்திலேயே பக்ராவை ஓதி இருக்கிறாங்க, ஒரு ரக்காத்திலேயே பக்ராவை ஓதி இருக்கிறாங்க. அப்போ தொழுகையின் மீதான டேஸ்ட்டை எந்த அளவுக்கு ரசூல்லா உணர்ந்து அதை ஓதிருப்பாங்க. இப்போ 20 தொழுகைலாம் 20 ரக்காத் தொழுவாங்கல்ல, 20ங்கிறது ஹதீஸில் இல்லை. அந்த 20லையும் பக்ரா ஓத சொன்னாலே வேக வேகமாக ஒதுக்கிட்டு இருப்பாங்க, மார்க்கத்தில் இல்லாத அளவுக்கு ஒதுக்கிட்டு இருப்பாங்க. அது ஒரு பக்கம். அப்போ நமக்கு ஒரு ரக்காத்தில் பக்ரா ஓதுவது சாத்தியமா நமக்கு? ஏன்னா அந்த டேஸ்ட்டை நம்ம தொழுகையின் மீதான ஈடுபாட்டையோ தொழுகையில் ரொம்ப நேரம் நிற்பதை நாம் அதனுடைய சுவையை நம்ம உணரலை. இப்படி நாம் நபிகள் நாயகம் வணக்க வழிபாட்டின் மீது எந்த சுவையை உணர்ந்தார்களோ அவற்றில் நாம் உணராத பல விஷயங்கள் இருக்குது. சமூகத்தின் மீதான அக்கறையில் ரசூல்லா எந்த உணர்வை அடைந்தார்களோ அதை அடையாத நமக்கு பல விஷயங்கள் இருக்குது. அப்போ இதெல்லாம் அதுதான் ரசூல்லா சமூகம் திருந்தணுங்கிற அந்த கவலையில் உயிரை விட்டுருவாங்க போல் அந்த அளவுக்கு கவலைப்படுறாங்க. அதைத்தான் அல்லாஹ் என்ன செய்கிறான்னா தடுக்கிறான். அப்போ நீங்கள் இப்படி பாருங்கள், இங்கேருந்து அவன் திருந்தலைங்கிறதுனால உங்கள் உயிரே நீங்கள் விட்டுருவீங்களா? அந்த அளவுக்குலாம் கவலைப்படாதீங்க. அவங்க செய்யக்கூடியதை அல்லாஹ் பார்ப்பான், அவங்களுக்கு தக்க கூலியை அல்லாஹ் கொடுப்பான். ஹிதாயத்துங்கிறது என் கையில் இருக்குது. நான் நாடுறவங்களுக்கு ஹிதாயத்து கொடுப்பேன், நான் நாடுறவங்கள வழி தவற வச்சுருவேன். அவன் வழிகட்டை தேர்வு பண்ணானா அவன் வழிகட்டில் போக வேண்டியது தான். அவன் ஹிதாயத்தை நோக்கி வர முடியாது. டோட்டல் ஹிதாயத்தை கொடுக்கக்கூடிய கண்ட்ரோல் என் கையில் இருக்குது. அவன் இப்படி வழிகட்டு போவதற்கு என்ன காரணம்? நீங்கள் இவ்வளவு சொல்லியும் அவன் கேட்காம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? ஷைத்தான் அவனுக்கு தசீன் பண்ணி காட்டிட்டான், அழகுபடுத்தி காட்டிட்டான். இந்த ஒரு வசனம் ரசூலுல்லா தாம் செய்த பிரச்சாரத்தில் மக்கள் வரவில்லையே என்கிற அந்த கவலைப்படுகின்ற பொழுது அதுக்கு ஆன்சர் தான் டோட்டல். கீழேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆன்சர். என்ன வரமாட்டேங்கிறான்னு நினைக்கும் போது நீங்கள் அப்படிலாம் ரொம்ப கவலைப்படாதீங்க. உங்களை நீங்களே மாய்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு கவலைப்படாதீங்க. அவன் செயலுக்கு அல்லாஹ் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். மறுமையில் நான் கணக்கு வச்சுக்கிறேன். ஹிதாயத்து என் கையில் இருக்குது. நீங்கள் விரும்பினாலாம் ஹிதாயத்து பெற முடியுமா? ஹிதாயத்து என் கண்ட்ரோலில் இருக்குது. நான் நாடுறவங்களுக்கு நான் ஹிதாயத்து கொடுப்பேன். இவன் இந்த வழிகட்டில் விழுறதுக்கு என்ன காரணம்? ஷைத்தான் பிடியில் அவன் இருக்கிறான், ஷைத்தான் கண்ட்ரோலில் இருக்கிறான். அவன் ஷைத்தானால் அலங்கரித்து காட்டப்பட்ட நம்முடைய தீய செயல்கள் எல்லாம் அலங்கரித்து காட்டப்பட்டு அதை நல்லதுன்னு நினைக்கிறவன் அவன் எப்படி நேர்வழிக்கு வருவான்? அவன் எப்படி சரியான வழியின்படி நடப்பான் என்கிற கருத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதில் சொல்கிறாங்கிறத பார்க்கணும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள் மீது அன்பு கொண்டு தாவா செய்யும்போது அவங்க சத்தியத்தை நோக்கி வரவில்லை என்கிற கவலை ரசூலுல்லாஹ் பெருமளவு காட்டியது. ஏனைய வசனங்களில் கூட அல்லாஹ் இதை குறிப்பிட்டு சொல்கிறான். ஷுஆரா அந்த அத்தியாயத்தில் 3 லஅல்லக பாகிஉன் நஃப்ஸக அல்லா யகூனு முஃமினீன், அவர்கள் மோமின்களாக இல்லை என்பதால், அவர்கள் நம்பவில்லை என்பதால் உங்களை நீங்கள் அழித்துக் கொள்ளாதீர்கள், அழித்துக் கொள்வீர்கள் போலும் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இது ஷுஆராவில் 3வது வசனம். சூரால் கஹஃப்ல 6வது வசனம். ஃபல அல்லக பாகிஉன் நஃப்ஸக அலா ஆசாரிஹிம் இல்லம் யுமினு பிஹாதல் ஹதீஸ் அஸஃபா, அவர்கள் இந்த சத்தியத்தை இந்த செய்தியை நம்பாததால் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய விளைவுகளுக்காக வேண்டி கவலைப்பட்டு உங்களை நீங்கள் அழித்துக் கொள்வீர்கள் போலும். அப்போ இந்த கருத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் பல நேரங்களில் வலியுறுத்தி என்ன சொல்ல வர்றான் அப்படின்னா, பொதுவாக இப்போ ரசூலுல்லாவுக்கு ஆறுதல் சொன்ன மாதிரி தான் இன்றைக்குள்ள காலகட்டத்திலையும் இன்றைக்கி யாரெல்லாம் தாவா களத்தில் இருக்கிறாங்களோ, பிரச்சார பணியில் தங்களை ஈடுபடுத்தி கொள்கிறார்களோ, அவங்களுக்கு இப்படி ஒரு சடை வரும்போது இவ்வளவு சொல்கிறோம் கேட்க மாட்டேங்கிறான், இவ்வளவு சொல்கிறோம் திருந்த மாட்டேங்கிறான் அப்படிங்கிற ஒரு சலிப்பு வரும்பொழுது நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இந்த தூதர்களுக்கு அல்லாஹ் சொன்ன அறிவுரையை தான் நம்ம நினைக்கணும். தூதர்களுக்கு அல்லாஹ் சொன்ன அறிவுரையை நம்ம மனசில் கொண்டு வரணும். நம்ம தூதர்களுக்கு அல்லாஹ் என்ன சொன்னாங்க, இது மாதிரி சந்தர்ப்பத்தில் ஹிதாயத்து அல்லாஹ் கையில் இருக்குது. நம்ம கடமை என்ன, நம்ம வேலை என்ன, நம்ம ஒர்க் என்ன, சொல்லிக்கிட்டே இருக்கிறது தான் நம்ம ஒர்க்கு. சொல்லிக்கொண்டே இருக்கணும், ரிசல்ட்டை பார்க்குறது இல்லை. ரிசல்ட் இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேங்கிறது நம்ம வேலை இல்லை. எண்ணிக்கையை வைத்துக்கொண்டு என்ன 10 20 ஆகலை, 20 30 ஆகலை, 30 50 ஆகலை அப்போ நான் சொல்ல மாட்டேன் என்பது நம்முடைய டியூட்டி இல்லை. எண்ணிக்கை கூட்டுறது குறையிறது அந்த ரிசல்ட்டுக்காக ஒர்க் பண்ணுறதுங்கிறது நம்ம டியூட்டி கிடையாது. நம்ம டியூட்டி என்னென்னா ரிசல்ட்டை பார்க்காம ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுதான் அல்லாஹ் நமக்கு சொன்னது. நூஹ் நபி 950 வருஷம் வாழ்ந்தாங்க, அவ்வளவு காலம் பிரச்சாரம் பண்ணாங்க. அதுக்குரிய ரிசல்ட் இருந்துச்சா? ரிசல்ட்டுன்னு பார்த்தா கொஞ்சம் மக்கள் தான் ஈமான் கொண்டாங்க. முழு சமூகத்தையும் ஈமான் கொள்ள வைக்க சத்தியத்தில் அவர்களால் ஈர்க்க முடியலை. அப்போ அதனால் அவங்க தோல்வி அடைந்து விட்டார்கள் என்று ஆகாது. அல்லாஹ் ஒரு ஃபினிஷிங் வைப்பான், ஒரு எண்டு வைப்பான், அவ்வளோதான் அவங்க முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் யாருமே ஈமான் கொள்ள மாட்டார்கள்னு தூதர்கள் இருக்கிற காலத்தில் எண்டு டேட்டு வச்சுட்டான்னு வைங்க, ஒன்று அழிவு தான். அல்லது அல்லாஹ் சொல்லுவான், நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்கோ சொல்லிக்கிட்டே இருக்கணும். நூஹ் நபிக்கு அல்லாஹ் எண்டு வச்சுட்டான்.
இதுக்கப்புறம் யாரும் திருந்த போகிறதில்ல, உங்களை ஈமான் கொண்டவங்களை கப்பலில் ஏற்றுங்க, மற்றவங்களை அழிப்போம், நல்லா எல்லாத்தையும் அழிச்சு. எத்தனையோ இறை தூதர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, மறுமையினால் சில இறை தூதர் வருவாங்க, ஓ மஅஹு இஸ்னானி, அவரோடு வெறும் 2 பேர் வருவாங்க. அந்த தூதருடைய ஃபாலோவர்ஸ் எத்தனை பேரா? 2 பேர், வெறும் 2 பேர். இன்னொரு தூதர் வருவார், அவரோடு யாருமே இருக்க மாட்டாங்க, அவரோடு யாருமே இருக்க மாட்டாங்க, யாருமே இல்லாமல் எல்லாம் அல்லாஹ் அறிவிப்பு கொடுப்பான் மறுமையில், எல்லா தூதர்களும் உங்கள் சமுதாயத்தோடு வாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவாங்க. மூசா நபி அவர் சமுதாயத்தோடு வருவார், ஈசா நபி அவங்க சமுதாயத்தோடு வருவாங்க, நூஹ் நபி அவர் சமுதாயத்தோடு வருவார். இப்படி ஒவ்வொரு இறை தூதர்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உம்மத்தோட பெரும் கொண்ட எண்ணிக்கை அவங்க உம்மத்தோட வருவாங்க, அதாவது ஏற்றுக்கொண்டவர்கள். அந்த நேரத்தில் தான் சில தூதர் வர்றாங்க, பின்னால் ஃபாலோவர்ஸ் எத்தனை பேர்னு பார்த்தா 2 பேர். சில தூதர் வர்றாங்க, பின்னால் ஒருத்தர். சில தூதர் வர்றாங்க, பின்னால் யாருமே இல்லை, பாவம் தூதர் மட்டும் தனியாக நிற்கிறார். தூதர் மட்டும் தனியாக நிற்பது அவருக்கு தோல்வியா? அவர் தோல்வி அடைந்து விட்டான்னு அர்த்தமா? ரிசல்ட்டுக்காக வேண்டி ஒர்க் பண்ணுறது, ரிசல்ட்டை கொடுக்குறது அல்லாஹ். நூஹ் நபி பிரச்சாரத்தை எவ்வளோ மக்கள் ஏற்கணுங்கிறது அல்லாஹ் முடிவு பண்ணுறது. ரசூலுல்லாவை ஃபாலோ பண்ணக்கூடிய பின்பற்றக்கூடிய மக்கள் எவ்வளோ பேர் உருவாகணும் என்று முடிவு செய்கிறது அல்லாஹ். ரிசல்ட்டை கொடுக்குறது அல்லாஹ். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஹிதாயத் என் கையில் இருக்குது, நீங்கள் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருங்க. இதுதான், நீங்கள் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருங்க. அதனால தான் எல்லா தூதர்களுக்கும் அல்லாஹ் சொன்னது, ஒமா அலைனா இல்லல் பலாகுல் முபீன், தெளிவாக எத்தி வைப்பதை தவிர வேறு பொறுப்பு நமக்கு இல்லை. தெளிவாக எடுத்து சொல்வதை தவிர வேறு பொறுப்பு நமக்கு இல்லை. தூதர்கள் அல்லாஹ் சொல்கிறான், ஏன் தெளிவாக எடுத்து வைங்க, ரிசல்ட்டை நான் பார்த்துக்கிறேன், அதுக்காக நீங்கள் கவலைப்படக்கூடாது. என்ன ஆள் வரவே இல்லை அப்படிலாம் நீங்கள் சோர்ந்து போய் உட்காரக்கூடாது, ரிசல்ட்டுக்காக நீங்கள் உழைக்கக்கூடாது, நீங்கள் உழைச்சிக்கிட்டே இருக்கணும். அதுதான் நமக்கு சொல்லப்பட்ட டியூட்டி. அப்போ அந்த கருத்தை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் சொல்லித் தருகிறான். அதில் இந்த உயிரே போகிற அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கவலைப்படுறாங்க, அந்த அளவுக்கு நீங்கள் கவலைப்படாதீங்க என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் சொல்கிறாங்கிறத நம்ம பார்க்கணும். இதுதான் இப்போ நமக்கும் மக்காவில் ரசூலுல்லாஹ் பிரச்சாரம் பண்ணும்போது என்ன மனநிலையோ அதே தான் இன்றைக்கி நம்ம மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணுறோம். ஏன் ஒரு தந்தை தன் மகன்கிட்ட சொல்லலாம், மகன் திருந்தலை கேட்கலை, அதுக்காண்டி சடவெஞ்சு போய் உட்காரக்கூடாது, சொல்லிக்கிட்டே இருக்கிறது நம்ம வேலை. ஒரு கணவன் மனைவிட்ட சொல்லலாம், மனைவி கணவனுக்கு சொல்லலாம், சொந்த பந்தங்கள்கிட்ட சொல்லலாம், பெற்றோர்கள்ட்ட சொல்லலாம். மார்க்க ரீதியாக அவங்ககிட்ட நம்ம பார்க்கக்கூடிய முரண்கள், அவங்ககிட்ட நம்ம பார்க்கக்கூடிய மார்க்கத்துக்கு எதிரான விஷயங்களை சுட்டி காட்டி சொல்லும் பொழுது இன்னும் திருந்தலை நம்மளே ஒரு திடீர்னு ஒரு கட்டத்தில் ஒரு சீல் வச்சிடுறது, இவன் திருந்தவே மாட்டான், இவனுக்கு சொல்லி புண்ணியமே இல்லை, இவெல்லாம் திருந்துற கேஸா. இப்போ நம்ம சில நேரத்தில் யாராவது சில பேர் 2 பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்க, நீ தொழுகைக்கு வாயேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவன்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களே, அவன் திருந்துற கேஸா, அவன் எந்த குரூப்பு தெரியுமான்னு ஆரம்பிச்சிடுவார் ஹிஸ்ட்ரி. அவன்லாம் திருந்தவே மாட்டான்னு முடிவு பண்ணுறது. அப்படி முடிவு பண்ணுறது நம்ம கையில் இல்லை. வேலை சொல்லிக்கிட்டே இருக்கணும், வந்தால் அவனுக்கு நல்லது, இல்லைனா இல்லை. நம்ம பொறுப்பு சொல்லிட்டோங்கிற நம்முடைய பணி. எப்படி அந்த தூதர் தனி ஒருவராக வந்தாலும் அல்லாஹ் அவரை வெற்றியாளர் பட்டியலில் சேர்க்கலாம். பின்னால் எவ்வளோ பேர் வர்றாங்கிறத வச்சுக்கிட்டு வெற்றியாளர் பட்டியலில் சேர்க்கறது இல்லை, சொன்னோமா இல்லையாங்கிறத வைத்துக்கொண்டு தான் வெற்றியாளர் பட்டியலில் அல்லாஹ் சேர்க்கலாம். இதை நாம் சரியான முறையில் புரிந்து கொள்ளணும். அடுத்து 9வது வசனம், வல்லாஹுல்லதி அர்ஸல ரியாஹ ஃபதுஸீரு ஸஹாபன் ஃபசுக்னாஹு இலா பலதின் மையித்தின் ஃபஅஹ்யா பிஹில் அர்த பஅத மௌத்திஹா கதாலிக நுஷூர். அல்லாஹ்வே காற்றுகளை அனுப்புகிறான், அவை மேகங்களை நகர்த்தி செல்கின்றன, அதனை வறண்ட நிலத்திற்கு நாம் ஓட்டி சென்று அதன் மூலம் பூமியை அது இறந்த பின் உயிர்ப்பிக்கிறோம். இறந்தவர்கள் அது பிராக்கெட்டில் உயிர்ப்பித்து எழுப்பப்படுவதும் இவ்வாறு தான். இது அல்லாஹ் 9வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். இப்போ திடீர்னு என்ன டாபிக் வருது? அல்லாஹ்வே காற்றுகளை அனுப்புகிறான். வல்லாஹுல்லதி அர்ஸல ரியாஹ, அல்லாஹ்வே காற்றுகளை அனுப்புகிறான். ஃபதுஸீரு ஸஹாபன், அவை மேகங்களை நகர்த்தி செல்கின்றன. ஃபசுக்னாஹு இலா பலதின் மையித்தின் ஃபஅஹ்யைனா பிஹில் அர்த பஅத மௌத்திஹா, அதனை வறண்ட நிலத்திற்கு நாம் ஓட்டி சென்று, அந்த மேகத்தை வறண்ட நிலத்திற்கு ஓட்டி சென்று அதன் மூலம் பூமியை இறந்த பின் உயிர்ப்பிக்கிறோம். கதாலிக்க நுஷூர், இவ்வாறே உயிர்ப்பித்து எழுப்பப்படுவதும் இவ்வாறு தான். இப்போ என்ன சப்ஜெக்ட் வருது? காற்று, மழை, உயிர்ப்பித்து எழுப்பப்படுது, இந்த டாபிக் வருது. இதுக்கு முன்னால் என்ன டாபிக் வந்துச்சு? நேர்வழி காட்டுறது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சூரா ஃபாத்திர் நீங்கள் குரான் வச்சு பார்த்தீங்கன்னு வைங்க, 1லேருந்து இந்த 9 வரையிலும் படிச்சுட்டு வரும்பொழுது 4வது வசனமும் 4ம் இதற்கு முன்பு நம்ம பார்த்த 8, 4ம் இதற்கு முன்பு நாம் பார்த்த 8வது வசனம், 4வது வசனமும் 8வது வசனமும் ஒரே கேட்டகரியில் இருக்கும். என்ன கேட்டகரி? நபியே, அவர்கள் உம்மை பொய்யர் என கூறினால் இதற்கு முன்பும் இது போன்று பல தூதர்களை பொய்யர் என்று சொல்லியிருக்கிறார்கள். இது 4வது வசனம். இப்போ 8வது வசனம் திரும்ப படிங்க. எனவே அவர்கள் மீது உள்ள கவலையால் நபியே உமது உயிர் பிரிந்து விட வேண்டாம். 4, 8 ரெண்டுமே எதை மையப்படுத்தியது? ரசூலுல்லாவை நோக்கி பேசக்கூடியது. நீங்கள் ஃபாத்திர் ஸ்டார்டிங்கில் இருந்து பார்த்தீங்கன்னா
மக்களை நோக்கி தான் அல்லாஹ் சொல்லிக்கிட்டே வருவான். நான் தான் படைப்பாளன், நான் தான் வானத்தை படைத்தேன், நான் தான் ஏனைய படைப்புகளை படைத்தேன். அல்லாஹ் தன்னுடைய படைப்புகளை பற்றி மக்களுக்கு அறிமுகப்படுத்திக்கிட்டே வருவான். வானவர்களை நான் தான் படைத்தேன் அப்படின்னு தன்னுடைய படைப்புகளை அறிமுகப்படுத்திக்கிட்டே வருவான். 4வது வசனத்தில் ரசூல்லாவுக்கு ஆறுதல். ரசூல்லாவை பொய்யர்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களா, அதுக்கு ரசூல்லாவை நோக்கி உரையாடல். மீண்டும் 8வது வசனத்திலையும் யாரை நோக்கி உரையாடல்? ரசூல்லாவை நோக்கி. 4 நபியல் நாயகத்தை நோக்கி உரையாடியதற்கு என்ன காரணம்? ரசூல்லா அங்கே பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்ன நம்மளை பொய்யர்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க. அதுக்கு அல்லாஹ் சொல்கிறான், உங்களை மட்டுமா சொன்னா? இதுக்கு முன்னால் உள்ள தூதர்களெல்லாம் உண்மையாளர்னு சொல்லிட்டு உங்களை மட்டும் பொய்யர்னு சொன்ன மாதிரி நினைக்கிறீங்க? இதற்கு முந்தைய தூதர்களையும் அவன் பொய்யர்னு தான் சொன்னாங்க. ரசூல்லாவுக்கு ஆறுதல். சரி, அடுத்து 8வது வசனத்தில் மீண்டும் ரசூல்லா பிரச்சாரம் பண்ணி என்ன இவங்க சத்தியத்துக்கு வரமாட்டேங்கிறாங்கன்னு கவலைப்படுறாங்க. அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறாங்க? எதுக்கு கவலைப்படுறீங்க? ஹிதாயத் யார் கையில் இருக்குது? என் கையில் இருக்குது. நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க? கவலைப்பட்டு உங்கள் உயிரை விட்டுறாதீங்க. அப்போ இந்த 2ம் ஒரு அடுக்கு, 4ம் 8ம் ஒரே அடுக்கு. என்ன அடுக்கு? ரசூல்லாவை நோக்கி அல்லாஹ் சொல்லக்கூடிய கருத்துக்கள் அப்படிங்கிறது. ஏனைய 1லிருந்து இப்போ 9 வரையிலையும் மனிதர்களுக்கு அல்லாஹ் தன்னை ஃபாத்திர்னு சொன்னான்ல, படைப்பாளன்னு சொன்னான்ல, அதுக்குரிய சான்றுகள் தான். தன்னை அல்லாஹ் ஃபாத்திர் என்று சொன்னதற்குரிய சான்றுகள் தான் ஒவ்வொன்றும். இப்போ அதில் ஒரு சான்றாகத்தான் காற்று, மலை. அந்த காற்றை மலையும் வைத்து உயிர்ப்பித்து எழுப்பப்படுதல் எப்படி நடக்குதுங்கிறதையும் அல்லாஹ் அதுக்குரிய சான்றாக சொல்லிடுவான். சரியா? இந்த உலகத்தினுடைய பல்வேறு அத்தாட்சி. ஏன்னா இது அடுத்து அல்லாஹ் வந்து பகல், இரவு, சூரியன் எல்லாத்தையுமே அல்லாஹ் சொல்லுவான். இதுக்கு அடுத்து வரக்கூடிய வசனங்கள்லாம் இதை பற்றி தான் வரும். அல்லாஹ் தன்னுடைய படைப்பை தான் ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டு இருப்பான். சரி, இப்போ இதில் அல்லாஹ் வந்து காற்றை சொல்கிறான். நம்ம காற்றுங்கிறது என்ன நினைக்கிறோம்? காற்றுங்கிறது வெறும் காற்று, ஒன்றும் இல்லாது நம்ம நினைக்கிறோம். காற்றுங்கிறத நம்ம பார்வை எப்படி இருக்குது? அது ஒன்றும் இல்லாது, என்ன காற்று மாதிரி ஆயிடுச்சு, காற்று மாதிரி போயிடுச்சு, ஒன்றுமே இல்லை நம்ம நினைக்கிறோம். நம்ம பார்வை எது ஒன்றுமே இல்லையோ அதுதான் அல்லாஹ் பெரிய சான்றாக இங்கே முன்வைக்கிறாங்கிறத பார்க்கணும். ஏன்னா அதுதான் மேகங்களை நகர்த்தி செல்கிறது. அந்த காற்றை வைத்து தான் அல்லாஹ் மேகங்களை நகர்த்துவதற்கு காற்றை பயன்படுத்தலாம். காற்றுல பல பயன்பாடு இருக்குது. அதில் ஒரு பயன்பாட்டை தான் அல்லாஹ் இங்கே சொல்கிறான். சரியா? மேகங்களை நகர்த்தி செல்லக்கூடிய பயன்பாட்டுக்குரியதாக காற்று அல்லாஹ் வைக்கிறான். மேகங்களை நகர்த்துறதுன்னா அப்போ அந்தளவுக்கு மேகத்தில் வெயிட் இருக்கானா? ஆமாம், வெயிட் இருக்குது. நம்ம இங்கேருந்து பார்க்கக்கூடிய மேகங்கள் சாதாரணமாக தெரியும். மலை மேகங்கள், கருமேகங்கள், மலையை தரக்கூடிய மழை நீரை சுமந்திருக்கக்கூடிய மேகங்களை பார்த்தீங்கன்னா அதில் என்னவாக இருக்கும்? கடுமையான வெயிட்டாக இருக்கும். இப்போதைய அறிவியல் இப்படி சொல்கிறாங்க, பல டன் கணக்கில் நீர் அந்த மேகத்துக்குள்ளே இருக்கும். அந்த வெயிட் அவ்வளோ வெயிட்டாக இருக்கும். அவ்வளோ வெயிட்டாக இருக்கக்கூடிய நீர், பல டன் கணக்கில் வெயிட்டாக இருக்கக்கூடிய மேகங்களை, நீர் சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த மேகங்களை இந்த காற்றின் மூலமாகத்தான் நல்லா என்ன செய்கிறாங்க? வறண்ட பூமியை நோக்கி எங்கே மழை பொழிவிக்கணும்னு அல்லாஹ் நாடுறானோ அந்த பகுதியை நோக்கி மேகத்தை அல்லாஹ் நகர்த்துகிறான் காற்றின் மூலமாக. அதுக்கப்புறம் வறண்ட பகுதிக்கு அல்லாஹ் மலையை பொழிவிக்க சுக்குனாகும் இலா பலதின் மையத்தின். பலதின் மையத்துன்னு சொன்னால் வறண்ட பூமி. அதை மையத்துங்கிற வார்த்தையில் அல்லாஹ் குறிப்பிடுவான். வறண்ட பூமிக்கு நம்ம மலையை பொழிவிக்கிறோம், அதை செழிப்பானதாக மாற்றுறோம். இது அல்லாஹ் சொல்லிட்டு இப்படித்தான நான் எழுப்புவேன். என்ன நான் எழுப்புறதை நீ மக்காவில் உள்ளவங்க உயிர்ப்பித்து எழுப்பப்படுறதை சந்தேகப்பட்டாங்கல்ல, அதுக்கு அல்லாஹ் சான்றா. நீ பார்க்குற எவ்வளோ ஊரை பார்க்குற, முன்னால் வறண்ட பூமியாக இருக்குது. மழை வருவதற்கு முன்பு காஞ்ச பூமி, வறண்ட பூமி, ஒரு புல் இல்லை, பூண்டு இல்லை, எந்த பயிரும் இல்லை. மழை பொழிவிக்கப்பட்டதற்கு பிறகு அந்த பகுதி எப்படி மாறுகிறது? பச்சை பசையில் என்று மாறுகிறது. புற்கள் நிறைந்ததாக மாறுகிறது, பயிர்கள் நிறைந்ததாக மாறுகிறது. அப்போ செத்து போன காய்ந்த அந்த பூமி, ஒன்றுமே இல்லை அந்த பூமியில், அப்படியான பூமியை மழை பொழிந்ததற்கு பிறகு எவ்வளோ பச்சை பசேல்னு மாறுது. இது எப்படி சாத்தியம்? ஒன்றுமில்லாத அந்த நிலத்திலிருந்து மரங்கள், செடிகள், பயிர்கள் இவை வெளிவந்தது எப்படி சாத்தியமோ, அந்த செத்த பூமியை நான் எப்படி உயிர் கொடுத்து எழுப்புறேனோ அதுபோல் நீ இறந்ததற்கு பிறகும் உன்னை நான் உயிர் கொடுத்து எழுப்புவேன். கதாலிக்கன் ருஷூர், இப்படித்தான் நான் எழுப்புவேன். சமகாலத்தில் அந்த மக்கள் பார்க்கக்கூடிய சான்றே அல்லாஹ் முன்வைக்கிறான். பாரு, வறண்ட பூமிக்கு போ, அங்கே தோண்டி பாரு, ஏதாவது இருக்கா? ஒன்றுமே இல்லை. மழையை பொழிவித்ததுக்கப்புறம் அங்கே எப்படி பச்சை பசேல்னு புற்பூண்டுகள் வருது, பயிர்கள் வருது. அப்படியான ஒரு உயிர்ப்பித்தல் அங்கே நடக்கிறது அல்லவா? அது மாதிரி தான் மனிதர்கள் நீங்கள் இறந்ததற்கு பிறகு உங்களை நான் உயிர் கொடுத்து எழுப்புறேன் அப்படிங்கிறத அல்லாஹ் வந்து சொல்கிறான். இதில் பார்த்தீங்கன்னா முஸ்லீமில் ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதில் மறுமை எழுப்புதல் நடைபெறுகின்ற பொழுது அல்லாஹ் ஒரு மலையை பொழிவிப்பானே ஹதீஸ் வருது. மறுமை நாள் நெருக்கத்தில் அல்லாஹ் என்ன செய்வானா? ஒரு மலையை பொழிவிப்பான். மழை பொழிவித்ததுக்கப்புறம் கபூரில், மண்ணறைகளில் உள்ள இறந்து போன மனிதர்களுக்கெல்லாம் அல்லாஹ் உயிர் கொடுத்த அந்த மலையின் மூலமாக. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இப்போ நம்ம கபூரில் அடக்கம் செய்கிறோம்ல, அடக்கம் செய்தால் எல்லாமே அழிஞ்சிடும், மனுஷனுடைய எலும்பு எல்லாமே அழியுது.
ஒரே ஒரு பகுதியை தவிர, இல்லா அஜ்ப தம்பி, முதுகு பகுதியினுடைய முதுகு தண்டினுடைய ஒரு கடைசியில் உள்ள ஒரு சின்ன எலும்பு பகுதி, அவற்றை தவிர மீதமுள்ள எல்லாமும் அழிந்து விடுகிறது அப்படின்னு ஹதீஸில் வருது. அப்போ மழை பொழிந்ததற்கு பிறகு அதுக்கப்புறம் மனிதர்கள் கபூர்லேருந்து எழுந்து வருவான் என்று முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்ட செய்தியில் நாம் பார்க்குறோம். அப்போ பாருங்கள், இங்கேயும் அல்லாஹ் என்ன செய்கிறாங்க, இறந்த பூமியை மழை கொடுத்து உயிர்ப்பிக்கிறோம், கதாலிக்க நுசூர், இப்படித்தான் மனுஷரையும் நம்ம எழுப்புவோம்னு குர்ஆனில் அல்லாஹ் சொன்னால், ரசூலுல்லாஹ் ஹதீஸில் சொல்கிறாங்க, மறுமை நாள் நெருக்கத்தில் ஒரு மழை பொழியும், எல்லா கபூர்களில் உள்ள மனிதர்களின் எஞ்சிய பகுதி எலும்பு எல்லாமே மக்கி போயிடும். நமக்கு சாதாரண மனிதர்களுக்கு, தூதர்களுக்கு மட்டும் சில விதிவிலக்கு இருக்குது. அப்போ நமக்கு எல்லா பகுதியுமே மக்கி போயிடும், ஒரே ஒரு பகுதியை தவிர, முதுகு தண்டின் ஒரு சின்ன ஒரு எலும்பு பகுதி, அவற்றை தவிர மீதமுள்ள எல்லாமே அழிஞ்சு போயிடும். அவற்றை கொண்டு அல்லாஹ் மனிதர்களை உயிர்ப்பித்துருவான் என்று நமக்கு சான்றாக சொல்கிறான். அப்போ கிட்டத்தட்ட நம்ம ஒரு வறண்ட பூமியில் ஒரு விதையை போடுறோம், விதை போட்டால் அல்லாஹ் எப்போ மழையை தரானோ அதுக்கப்புறம் அது செடியாக கொடியாக மரமாக மாறுது. அது மாதிரி அல்லாஹ் இந்த மனிதர்களின் எஞ்சிய அந்த எலும்பு பகுதியை வைத்துக்கொண்டு ஒரு மலையை பொழிவிக்க செய்து அதன் மூலம் மனிதர்களை உயிர்ப்பித்து எழுப்புறான். இது எனக்கு சாத்தியம்ங்கிறது அல்லாஹ் என்ன செய்யறான் சொல்கிறாங்கிறத நம்ம பார்க்கணும். இதே கருத்தை சூரா ஃபுஸ்ஸிலத் 39, நீங்கள் மக்காவில் உள்ள மக்களுக்கு உயிர்ப்பித்து எப்படி எழுப்ப முடியும், எலும்புலாம் மக்கி போனதுக்கப்புறம் எப்படி அல்லாஹ் உயிர் கொடுத்து எழுப்புவாங்கிற அந்த கேள்வியை முன்வைத்த பொழுது அது சாத்தியம் என்பதற்கு அல்லாஹ் பல சான்றுகளை சொன்னான். நீ எதிலிருந்து வந்த, நீ இதுக்கு முன்பு என்னவா இருந்த, எதுவாகவும் இல்லாமல் இருந்த உன்னை நான் தானே படைத்தேன், எதுவாகவும் இல்லாத உன்னை எந்த மூலப்பொருளும் இல்லாமல் படைத்த எனக்கு உன்னை திரும்ப எழுப்புறது எனக்கு கஷ்டமாக நல்லா கேட்குறான். விளக்குதா உங்களுக்கு? ஃபஸ்ட் நீ இல்லை வைப்பா, நான் தானப்பா உன்னை படைத்தேன், படைத்த எனக்கு உன்னை திரும்ப உருவாக்குறது கஷ்டமா, அப்படி அல்லாஹ் கேட்குறான். அதுக்குரிய சான்றுகளில் ஒன்றாக தன் மலையை பாரு, காஞ்ச பூமியை பாரு, முன்னால் எப்படி காய்ந்து போய் இருக்கிறது, அங்கே பச்சை பசல்னு பூண்டுகள் உருவாகுறது இல்லையா மழையின் மூலமாக, அது மாதிரி உங்களை நான் உயிர்ப்பிப்பேன், எனக்கு அந்த ஆற்றல் இருக்குது, அது எனக்கு அந்த பவர் இருக்குது என்று அல்லாஹ் சொல்கிறான். சூரா ஃபுஸ்ஸிலத் 39 இதே கருத்தை அல்லாஹ் தெளிவுபட சொல்கிறான். ஒமின் ஆயாத்திஹி, அல்லாஹுடைய சான்றுகளில் ஒன்றுதான் அன்னக்க தரல் அர்ல ஹாஷியாத்தன், நீங்கள் பூமியை வறண்டதாக பார்க்கிறீர்கள், ஃபைதா அன்சல்னா அலைகள் மா, அதன் மீது நாம் மலையை பொழிவிக்கும் பொழுது இஹ்தஸத் வரபத், செழித்து வளர்கிறது, இன்னல்லதி அஹ்யாஹல முஹில் மௌதா, யார் அதை உயிர்ப்பித்தானோ, அந்த பூமியை யார் உயிர்ப்பித்தானோ அவன் இறந்தோரையும் உயிர்ப்பிக்கக்கூடியவன், அவன் ஒவ்வொரு பொருளின் மீதும் ஆற்றலுடையவன், இன்னஹு அலா குல்லி ஷைஇன் கதீர், அவன் ஒவ்வொரு பொருளின் மீதும் ஆற்றலுடையவன். நபியை இதை சொல்லுங்க, இந்த பூமியை யார் உயிர்ப்பிச்சானோ அவன் உங்களையும் உயிர்ப்பிப்பான்னு சொல்லுங்க, இது எனக்கு சாத்தியம்னு சொல்லுங்கன்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். இதை அந்த வசனத்திற்கு கூடுதல் விளக்கமாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். அப்போ இதுவரையில் 9 வசனங்கள் வரையும் நாம் பார்த்துருக்குறோம். இதற்கு அடுத்து அல்லாஹ் இன்னும் மென்மேலும் தன்னுடைய படைப்பாற்றலை பற்றி விளக்கக்கூடிய வகையில் பல்வேறு சான்றுகளை அல்லாஹ் சொல்கிறான். அடுத்தடுத்து இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.